எப்பேற்பட்ட கட்சியிலையும் தன் கட்சி பற்றியோ தன்னுடைய தலைவனை பற்றியோ பேசினால் அதோடைய தலைவர்கள் திருப்பி பேசுவார்கள். இப்போது உதாரணத்துக்கு வைகோ பற்றி ஏதோ தப்பான விஷயம் பேசுனதுனால 2 பேர்னா கூட சாலை மறியல் பண்ணாங்க. அதே மாதிரி கலைஞரை பற்றி தப்பாக பேசிய வைகோ அவர்கள் கலைஞர் பார்க்க வரும்பொழுது சிற்பு எடுத்து அடித்தாங்க, தொண்டர்கள் அடித்தாங்க, அங்கே உள்ள 2ஆம் கட்ட தலைவர் பேசினாங்க. ஆனால் பாமகவில் மருத்துவர் ஐயா அவர்கள் பற்றி விசிக வன்னியரசு தரைக்குறைவாக பேசியிருப்பார். அன்றைக்கும் ஜி.கே. மணி அவர்கள் வாய் திறந்து எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கலை. அதே மாதிரி பாலு அவர்கள் பார்த்திங்கன்னா மேல்பதி விஷயத்தை பற்றி பேசினார். அன்றைக்கு திருமாவளவர்கள் பூட்டை பிடிச்சி தொங்க போகிறியா, ஆட்ட போகிறியா, ஏன்னா நீ படிச்சிருக்க மோடனே மூர்கனே உனக்கு புத்தி அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரம் பேசியிருப்பார். அதே மாதிரி சீமான் அவர்கள் அங்கே திருவண்ணாமலை ஒரு மீட்டிங்கில் வன்னியரை பற்றி தப்பாக பேசும்போது மறுநாள் கணேஷ்குமார் சென்று பேசினார். நீ 100 டைம் பேசிடுவே, நீ கையை வச்சு பாரு வெளியே போய்ட்டு அப்படின்னு பேசியிருக்க. அப்போது எல்லோரும் எதிர்வினை ஆற்றிருப்பாங்க. தான் கட்சிக்கு எதிராக தன் தலைவருக்கு எதிராக பேசிய பொழுது எதிர்வினை ஆற்றிருப்பாங்க. ஆனால் ஜி.கே. மணி அவர்கள் என்றைக்காவது தியாகச்சம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ ஐயா அவர்கள் பெரும் மலையாக நம்புவது ஜி.கே. மணி அவர்களை. ஜி.கே. மணி அவர்கள் சொல்வது குலசாமி குலதெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் என்னைக்காவது ஜி.கே. மணி அவர்கள் ஐயா அவர்களை தவறாக பேசியவர்களை எதிர்த்து பேசுகிறாரா? நம்ம ஒரு பொறுமைக்கு எல்லோன்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ பொறுமை கிடையாது, கழுத்தறுப்பு. ஏமா எங்கே செத்த இருக்குனடா, எனக்கு தேவை கட்சி தலைவர் பதவி, அப்புறம் எம்எல்ஏ, தான் பையனுக்கு லைக்க நிறுவனத்தில் ஒரு பெரிய போஸ்டிங், பாமகன்னு பேரை வச்சுக்கிட்டு கோடி சம்பாதிப்பது. இதுதான் ஜி.கே.னுடைய ஒரு வழித்தர தவிர என்றைக்காவது இன்னும் இல்லைங்க. மேட்டூர் சட்டமன்றத்துக்கு போங்க. மேட்டூர் சட்டமன்றத்தில் ஜி.கே. மணி அவர்கள் இந்த கட்சியிருந்து வெளியே போனால் ஒரு 100 பேர் போவது சந்தேகம். நான் எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் வெளியே போவாங்க. ஆனால் 100 பேர் தாண்டி போவாங்கன்னா சந்தேகம் தான். அப்படியே போனாலும் அடுத்து 2 மாதம் திரும்பி வந்துடுவாங்க. அந்தளவுக்கு செல்வாக்கு வைத்துக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் நேற்று மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு எதிராக 16 குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். மருத்துவர் அன்புமணி அவர்கள் வேல்முருகனை எதிர்த்து பேசினார். அன்புமணி அண்ணா அவர்களுக்கு வேல்முருகன் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஐயாவை தவறாக பேசினால டபுள் பையன் பிச்சு விடுவோம் அப்படின்னு பேசினார். அப்போது ஆனால் எந்த இடத்துலையுமே மருத்துவர் ஐயா அவர்களுக்காக இந்த ஜி.கே. மணி அவர்கள் பேசியதே கிடையாது. அப்போது இந்த ஜி.கே. மணி அவர்களால் இந்த கட்சி இன்னைக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஐயாவை யாரும் எதிர்க்கலை. பட்டண மக்கள் கட்சி தொண்டர்களும் வன்னியரும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஐயாவை யாரும் எதிர்க்கலை. என்றைக்குமே எங்களுக்கு ஐயா குலசாமி தான். ஆனால் இந்த ஜி.கே. மணி, அருள் ராமதாஸ் இவர்கள் கழுத்தறுக்க கூட்டம், அமைதியாக இருந்து எல்லாத்தையும் நிர்மூலமாகிற கூட்டம். இவர்கள் பின்னாடி போனால் அது குட்டிசேராகிவிடும். இந்த கட்சியை வலுப்படுத்தணும், பலப்படுத்தணும். அதனால் ஐயா பின்னாடி தொண்டர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விமர்சனம் பண்ணாதீங்க. ஜி.கே. ஒரு மனிதரால் இந்த கட்சி நிர்மூலமாக்கப்படும். ஏன்னா ஒரு துரோகி, ஒரு நண்பன் எங்கே சென்றாலும் ஒரு நண்பன் ஒரு நாள் எதிரியாகுவான், ஒரு எதிரி ஒரு நாள் நண்பன் ஆகலாம். ஒரு துரோகி எங்கே போனாலும் அவன் துரோகி தான். இன்றைக்கு கட்சியின் பெரிய துரோகி இருப்பது ஜி.கே. மணி அவர்கள் தான்.